கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது தானியேல் சொல்லுகிறார், மனுஷ ரூபமான ஒருவன் என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி என்னோடு பேசுகையிலே நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேகருடைய வார்த்தைகளினாலே சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது நாம் அதிகமாய் பலப்படுத்தப்படுகிறோம், திடப்படுத்தப்படுகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை நாம் மறந்து மனிதர்களுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது அங்கு நாம் சோர்ந்து போகிறோம், திடனற்றவர்களாய் மாறி போய் விடுகிறோம். அப்பொழுது தேவ சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். தேவ வார்த்தையை நாம் நம்பும் பொழுதுதான், மனித வார்த்தைகள் ஒன்றுமில்லை என்று நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் தெய்வ சமாதானம் நம் இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் நிரப்புகிறதா இருக்கும். தேவன் சொல்லுகிறார், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட சுதந்திரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே மனிதர்களுடைய வார்த்தைகளை கண்டு நாம் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நம்மை பிழைப்பூட்டுகிறதாய், சமாதானத்திற்கு நேராய் நடத்துகிறதாய் இருக்கிறது. ஆகவே மனிதர்களுடைய வார்த்தைகளை நாம் கண்டுகொள்ளாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். இங்கு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா ஒரு பெண், எசபேல் என்ற பெண்ணின் வார்த்தை நிமித்தம் அவன் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எலியாவை குறித்து நாம் பார்ப்போமானால், ஒரு சிறுவனுடைய ஆத்துமாவை மறுபடியுமாய் அவனுக்குள் கொண்டு வந்தவன், அக்கினியை இறக்கினவன் தான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினாலே அவன் ஆகாபுக்கு முன்பாக ஓடி வந்தவன் தான். ஆனால் இப்பொழுது எசபேல் என்னும் அவள் ராணி சொல்லும் பொழுது, உன் பிராணனுக்கும் இதே போல செய்யப்படும் நாளையின் நேரத்திலே என்று சொன்ன உடனே தன் பிராணனை காப்பதற்காக அவன் அங்கு வனாந்தரத்திலே போய் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறான், நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல என்று சொல்கிறான். இந்த இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தவன், அடையாளங்களை செய்தவன் இப்பொழுது ஒரு வார்த்தையின் நிமித்தம் சோர்ந்து போகிறான். இவனுடைய உயிரை எடுப்பதற்கு அங்கு எசபேலுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எலியாவின் மேலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அவனை சாகாமலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும்படியான திட்டத்தை, அந்த தேவ திட்டத்தை இந்த எலியா அறியாததினாலே இப்படி சோர்ந்து போகிறான். நம் வாழ்க்கையிலும் நம் மேலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்து போய் மனித வார்த்தைகளை நினைத்து நாம் சோர்ந்து போகிறோம். இங்கு எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம் மேலே வைத்த தேவ திட்டங்களை, தேவ நோக்கங்களை, தரிசனங்களை நாம் மறந்து மற்றவர்களுடைய வார்த்தைகளை நினைத்து நாம் சோர்ந்து போவோமேயானால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியாது. ஆகவே தேவ சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் நமக்கு உண்டாகும். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம். பயப்படாதே, திடன் கொள்ளுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே, நேயர்களுடைய வார்த்தையினாலே ஆண்டவரே காயப்பட்டு இருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் நிரப்புவதாக. சோர்ந்து போய் இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தெய்வ வார்த்தை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க எல்லாம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.